திருச்சிற்றம்பலம். எழுமின் விடுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். வணக்கம். இன்றைய கேபிஆர் ஜாதகப் பிரிவில் அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நல்ல மனிதர்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? நல்ல மனிதர்களே உலகத்தில் இல்லை என்று நிறைய பேர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நல்ல மனிதர்கள் என்று யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நல்ல மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். நல்ல மனிதர்களை நான் தேடி செல்கிறேன் என்றால் அது சாத்தியமற்றது. ஒருவர் துன்பப்படும் போது அவருடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்பவர்கள், அதற்காக உதவி செய்பவர்கள் யாரோ அவர்கள் அந்த நேரத்தில் நல்லவர்கள். அவர்கள் எந்த வேலை செய்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறானவர்களா, இதை பற்றியெல்லாம் நாம் வருத்தப்பட தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் ஆபத்து காலத்தில் யார் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள். இதுதான் வாழ்வியல் முறை. நல்லவர்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், கிடைக்கவில்லை என்பதெல்லாம் ஒரு அபத்தமானது. நல்லவர்கள் என்பவர்களே அந்தந்த செய்திகளின் மூலம் அவ்வப்பொழுது நமக்கு எதிர்படுவார்கள். நமக்கே ஒருவரை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாம் வெகு தூரம் சென்று விட்டால் அவர்கள் அங்கு வரும் பட்சத்தில் அவர்களிடம் நாம் பழகித்தான் ஆக வேண்டும். என்ன காரணம்? நமக்கு தெரிந்தவர்கள் அவர்கள்தான். எனவே அப்பொழுது நாம் பகை பாராட்டக்கூடாது. அவர்களையோ நம்மையோ பிரித்தாள்வது என்பது சிறப்பான செய்தி அல்ல. அப்பொழுது அவர்களோடு நாம் அவசியம் கலந்து உரையாட வேண்டும். நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். இதுதான் மனித பண்பு. எனவே நல்லவர்களை நான் தேடுகிறேன், கிடைக்கவில்லை, நல்லவர்களே இல்லை என்றெல்லாம் சொல்வது சரியான சாத்தியமான வார்த்தைகள் அல்ல. நிதானமாக வாழ்பவர்கள் இருப்பார்கள். எந்த செய்கையும் அவசரப்பட மாட்டார்கள். அவசரப்பட்டு செய்யும் காரியங்களில் நிறைய பாழாகி நின்றுவிடும். பதறும் காரியம் சிதறும் என்பார்கள். எனவே பதட்டமில்லாமல் வாழ்பவர்கள் அவர்கள் கூட ஒரு வகையில் நல்லவர்களே. ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் வேகமாக செய்துவிட்டு பின்விளைவுகளை சந்திக்காமல் அந்த காரியத்தை செய்யாமலே அமைதியாக இருப்பதே மிக அற்புதமானது. எல்லாவற்றையும் பாழ் செய்துவிட்டு பிறகு நான் நினைத்தேன், செய்தேன், பாழாகிவிட்டது, அந்த நேரத்தில் யாரும் எனக்கு உதவவில்லை, அதையெல்லாம் தேவையற்றது. ஆகவே அமைதியாக வாழ்வதே ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கூட தரும் என்பது அடிப்படையானது. எனவே நல்லவர்கள் இல்லை, உதவுபவர்கள் இல்லை என்பதெல்லாம் எனக்கு தெரிந்து பொய்யான கருத்துக்களே. அந்தந்த பொழுதில் அவர்களுக்கு யார் ஆபத்து காலத்தில் உதவுகிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள்தான். நல்லவர்கள் என்பவர் ஒரு உயரிய இடத்தில் இருப்பவர்கள் என்று நாம் கொள்வது சரியான செய்தி அல்ல. அவர்களை தேடி சென்று நாம் எப்பொழுது நன்மை பெறுவது? நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் யாரெல்லாம் துன்பப்படும் போது அவ்வப்பொழுது நல்ல வார்த்தைகளையும் நல்ல ஓமைகளையும் சிறு உதவிகளையும் செய்பவர்களே நல்லவர்கள். ஒருவருக்கு நிறைய வசதிகள் இருக்கும், ஏதோ ஒரு பகுதியில் சென்று விடுகிறார், பசித்திருக்கும், மயக்கமாக இருக்கும், அந்த நேரத்தில் யார் உணவளிக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்களே. நல்லவர்களை இப்படித்தான் உணர முடியுமே தவிர
ஒரு பிராண்டட், ஒரு உத்தரவாதமானவர்கள், இவர்கள்தான் நல்லவர்கள் என்பது உலகத்தில் எப்பொழுதுமே இருந்ததில்லை. எனவே இது போன்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும், அது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நம்மாலான உதவிகளை நாம் செய்வோம். இதற்காக அரசியல் கட்சி வைத்துத்தான் நான் மக்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்பவர்கள் கூட ஒரு தவறான செய்தியாளர்கள் என்பதே என்னுடைய கருத்து. அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ அன்பர்கள் உதவி நிறைய செய்கிறார்கள். வறுமையில் இருப்பவர்களுக்கு அருமையான உதவிகள் எல்லாம் செய்கிறார்கள். சில பேர் ஓய்வு காலங்களில் உணவை கொண்டு சமைத்து கொண்டு அவரவர் இருப்பிடத்திற்கே சென்று அந்த வறுமையை, பசியை போக்குகிறார்கள். இப்படியெல்லாம் இன்று சேவை செய்பவர்களை அதிகமாக பார்க்க முடிகிறது. அவர்களெல்லாம் பெரும் உதவியாளர்கள், சாதாரண உதவியாளர்கள் என்று சொல்ல முடியாது. பசித்தவர்களை தேடி அன்னமிடுகிறார்கள். நாம் இந்த தொலைத்தொடர்களில், கைபேசிகளில், பல செய்திகளில் அதை நாம் பார்க்கிறோம். இன்றைய ஊடகங்கள் என்பது பல வகையில் தீமையாக இருந்தாலும் இது போன்ற நன்மையான செய்திகளை நாம் புரிந்து கொள்ள மிகவும் அரிதாக இருக்கிறது. கலைத்துறையில் உள்ளவர்கள் தானாக வந்து நிறைய உதவிகள் செய்கிறார்கள். எல்லோரும் செய்கிறார்களா என்பது அது கேள்வி அல்ல. யாருக்கு தேவையானவற்றை செய்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தில், அந்த உதவி செய்யும் இடத்தில் இருப்பதனால் அவர்கள் புண்ணியவான்கள் எல்லோரும். இந்த நேரத்திலே நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய உதவிகளை எதிர்பாராமல் செய்கிறீர்கள். நானும் நிறைய செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அவரவர்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்மாலான உதவிகளை செய்வது மிகவும் அற்புதமானது. நல்லவர்கள் என்பது தனியாக இல்லை. நாம் அன்றாடம் புழங்கும் இந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய செய்தியாளர்கள், நாம் பார்க்கக்கூடிய அன்பர்கள், நல்ல செய்கைகளை செய்பவர்கள், இவர்களே நல்லவர்கள் என நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நன்மை செய்பவர்கள் எல்லோரும் நம்மவர்களே, நன்மையானவர்களே. அப்படி யாரும் உலகத்தில் இல்லை என்று சொல்வது முதலில் அபத்தமானது. எனவே எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.